கையை நீட்டி ஃபிலிம் சேம்பரில் பணம் வாங்கியிருக்காரு. போன மாதம் வந்து கையை நீட்டி 2 லட்ச ரூபா வாங்குறாரு. ஆனால் பேட்டியில் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃபிலிம் சேம்பர் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அவர் என்னை மீட் பண்ணும்போது, என்னை வந்து நம்முடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை ஆளை வச்சு அடிக்கிறாரு, என்னை வந்து அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ரோட்டில் கார் ஏற்றி கொல்ல வந்தாங்க. ஆனால் இந்த சமீபத்திய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி அவர்கள்கிட்ட தான் ஹெல்ப்புக்கு போனேன்னு சொல்கிறார். இந்த ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொந்தரவு பண்ணி என்னை அடித்து ஆளை வச்சு தூக்கி போட்டாருன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி உதயநிதி அவர்கள்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டீங்க? எனக்கு பெரிய ஸ்டார் அவங்க, ஏன்னா அவங்களுடைய போக்கு சரியில்லைங்கிறப்ப ஜாலமாலையாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் ஒரு பக்கம், என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், அவங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கமாக இருந்ததுன்னா அவங்க இவரதை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு வந்து ஒருத்தன் என்கிட்ட வந்து என் கூட அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேற, அன்பாக இருக்கிறது வேற. நடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எப்படி சார் அந்த இடத்துல அவங்களால வாழ முடியும்? 2 நிமிஷம் அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்த்து, அம்மா நமஸ்காரம்மா. ஒன்றும் இல்லை மோகன், உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? ஒன்றுமே இல்லை, நான் போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், அப்படியே திரும்பி வந்துடுவேன், எல்லாம் சரியா இருக்கு. நான் தான் கடைசியில் பார்த்தது அவங்க. 1000 போலீஸ் இருந்துதான் வாசல்ல, இவரை மட்டும் உள்ள விட்டாங்க. அது ஒன்று அம்மாவை வந்து அட்மிட் பண்ண அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லா டிவிக்காரங்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அந்த 1000 1500 பேருக்கு நடுவில் மோகனை மட்டும் உள்ள விட்டு எப்படி அவங்கள துன்புறுத்தி அவங்க இருந்த ஒரு வீடு, அதாவது எக்மோரில் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்திருக்காங்க. நம்பி சரி இந்த தங்கச்சி கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை இவர் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்த உடனே அந்த வீட்டை விற்கிறதுக்கு அவ்வளோ துன்புறுத்தி, அப்புறம் 2 பிரதர்ஸும் வந்து வீட்டை விற்று இவர் அதையும் இவர் வந்து ஆட்டையை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நோக்கம் தான் என்ன? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பெரிய திரை, சின்னத்திரை இரண்டிலுமே தன் ஆளுமையை நிரூபித்தவர். குழந்தை நட்சத்திரமாக தன் வாழ்க்கையை தொடங்கி ஒரு கார்ப்பரேட் உமனாக உயர்ந்தவர் திருமதி குட்டி பத்மினியை சந்திப்பதில் மகிழ்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மோகன் சர்மா இப்போ பரபரப்பாக நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்காரு. குடும்பத்தால் கைவிடப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு, சினிமா துறைகளில் உள்ளவர்களும் கைவிட்டு, இப்போ நிர்கதியாக இருக்கேன், அனாதை ஆசிரமத்தில் இருக்கேன், எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரை பற்றியும் லட்சுமி குடும்பம் உள்பட பல பேரை அறிந்தவர். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது ஒரு பெரிய ட்ராமாவாக பார்க்குறேன் சார். அப்படியா? ஏன்னா என்னுடைய ஒரு 3 சீரியலில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சரி. மோகன் சர்மா சார், ஓகேங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அடிக்கடி எங்கள் காமதார் நகர் வழியாகவும் போவார், என்கிட்ட பேசிட்டு போவார். அண்டு கதைகள் நிறைய சொல்லுவார், இந்த மாதிரி டுபாக்கூர் கதைகள். ஒரு முறை என்கிட்ட என்ன சொன்னார்னா, டி நகரில் அவர் ஏதோ ஒரு கடை வச்சுருந்ததாகவும், எனக்கு தெரியும் அந்த கடை வாங்குறது கூட காசு லக்ஷ்மிக்காக தான் கொடுத்துருந்தாங்க. 10 லட்சம் கொடுத்துருந்தாங்க அந்த டி நகர் கடை பக்கத்தில். எஸ், அதை வாங்குறதுக்கு அப்போ லக்ஷ்மிக்காக தான் காசு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க பேரில் வாங்காமல் அதையும் அவர் பேர்லேயே வாங்கிக்கிட்டார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கடை நடத்திக்கிட்டு இருந்தார். பிற்காலத்தில், அதாவது ஒரு பிரிஞ்சு வந்து, நான் சொல்கிறது சமீபமாக ஒரு 4-5 இயர்ஸ் பேக், சரி, அவர் என்னை மீட் பண்ணும்போது, என்னை வந்து நம்மளுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை ஆளை வச்சு அடிக்கிறாரு, என்னை வந்து அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ரோட்டில் கார் ஏற்றி கொல்ல வந்தாங்க. நான் அப்போ வந்து ராமானுஜர் சீரியல் வந்து ஆரம்பித்தோமா இல்லை அதுக்கு முன்னாடி சரி. அப்போ வந்து என்னை கொல்ல வராங்க, நீங்கள் ஏதாவது போய் கலைஞர் வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் எதுக்கு சார், அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு உங்களுடைய குட்டி கடை எதுக்கு அவங்களுக்கு? 2வது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் தலையும் விட மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. சரி, நீங்களே தாராளமாக போய் மீட் பண்ணலாமே. இல்லை பண்ண மாட்டாங்க, அவங்க அப்படி அயோக்கிய பசங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என் கடையை பிடுங்க பார்க்குறாங்க, என்னை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போட்டு கொடுத்துட்டாங்க, குமரன் ஸ்டோர்ஸ் அவங்களாம் சேர்ந்து நான் ஓஹோன்னு வியாபாரம் பண்ணுறேன்னு. ஸோ ஐ ஹாவ் எ ஃபீலிங், ஏன்னா அங்கே இருக்கிற குமரன் பாபு சரியும் எனக்கு தெரியும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய நல்லி அவர்களையும் எனக்கு தெரியும், போத்தீஸ் அவர்களையும் தெரியும். யாருக்குமே இந்த குட்டி கடைனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அவங்களாம் பெரிய ஜாம்பவன் ஆயிட்டாங்க. இல்லை, அவர் என்ன சொன்னார் அந்த பேட்டியில், அந்த இடம் குமரன் ஸ்டோருடைய வியாபாரத்துக்கு விளம்பரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்குது, அது மாதிரி காலி பண்ணிட்டா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கணும். சார் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கடைக்கு பக்கத்துலேயுமே ஏதாவது ஒரு கடை இருக்க தான் செய்யும். சரி. அது வந்து ஒரு யாருமே வந்து அராஜகம் பண்ணியெல்லாம் உங்களை வந்து யூஆர் அ நோன் பர்சன். ஆமாம். நீங்கள் அன்னோன் பர்சனாக இருந்தால் பரவாயில்ல, யூஆர் அ நோன் பர்சன்.
உங்ககிட்ட வந்து ஸோ உங்களுக்கே அந்த கதை தெரிஞ்சிருக்கு. இப்போ அராஜகமாக அதை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சமீபத்திய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி அவர்கள்கிட்ட தான் ஹெல்ப்புக்கு போனேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொந்தரவு பண்ணி என்னை அடித்து ஆளை வச்சு தூக்கி போட்டாருன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி உதயநிதி அவர்கள்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டீங்க? எனக்கு அதுவே சரியாக ஒட்டலை. முரணா இருக்கு. முரணா இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று பேசுவார். அவருக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிறேனே, அவர் லக்ஷ்மிகாவை பற்றி தப்பாக பேசினாதான் அவரை இன்டர்வியூ எடுப்பீங்க, பாப்புலர் ஆகலாம். அப்படி பாப்புலர் ஆனால் ஒரு 2 படம் கிடைக்கும். இப்படித்தான் அவர் நினைக்கிறாரே தவிர நல்லது பேசி இப்போ என்னையே கூட எடுத்துக்கோங்க சார், என் சேனல் இருக்குது. நான் நல்ல விஷயங்களை சொன்னால் கம்மியாக தான் ஜனங்க பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் வேற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது பேசணுன்னா 10 லட்சம் கூட பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து சுயமாகவே யோசித்து இந்த மாதிரி பேசக்கூடாது, போதும் எனக்கு நல்ல விஷயங்களே போதும்னு ஒரு முடிவெடுத்து பேசிகிட்டு இருந்தேன். நான் சமீப காலத்தில் பேசவே இல்லை யாரை பற்றியுமே. ஆனால் மோகன் சார் வந்து இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப அபத்தமாக இருந்தது. அதாவது ஒரு 6000 ரூபா செருப்பு காலில் இன்றைக்கி எது ஃபேமஸ் செப்பலோ அதை போட்டிருக்கீங்க நீங்கள் அங்கே. ஆமாம், அதை போட்டுட்டு நீங்கள் என்னை வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. 1. 2வது அந்த போயஸ் ரோட்லேருந்து என்னை அடித்து துரத்திட்டாங்கன்னு ஒரு நீலி கண்ணீர் விடுறாரு பாருங்க. அந்த போயஸ் ரோடு வீடே அவரது கிடையாது இல்லையா? அந்த வீடு ஆமாம் சார், எல்லாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியும். குட்டி பத்மினியவே விட்டுருங்க, அந்த வீடு லக்ஷ்மிகா கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்தப்ப அக்கா 5.5 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை வாங்க சொன்னாங்க. அவர் அந்த வீடு வந்து கொடுக்கல, அவனும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவங்க அதை பற்றி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு உஷாராக இமீடியட்டாக அந்த காசை திருப்பி கொடுன்னு கேட்கல. அவங்க டெய்லி ஷூட்டிங் போகிறாங்க, அந்த பிரச்சனை. நான் வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் போயஸ் ரோடு, நீ ஏன் கவலைப்படுற? அந்த நேரத்தில் டப்புன்னு உங்ககிட்ட நான் காசு கேட்க முடியாது, உனக்கு போயஸ் ரோடில் ஒரு ஃப்ளாட் வேணும் அவ்வளோதானே, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நைஸாக அந்த காசில் அவர் பேரில் வாங்கிக்கிறார். அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அக்காவுக்கு தெரிய வருது போயஸ் ரோடு வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அவர் பேர்லன்னு. பட் அவங்க அப்போ கூட அதை பெருசு படுத்தலை. சரி, நான் ஏமாந்துட்டேன். புத்திசாலியான லக்ஷ்மி எப்படி அவ்வளோ அப்பாவியாக இருந்தாங்க? யானைக்கும் அடிசருக்கும். நாங்கள் எல்லாருமே புத்திசாலி நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஏமாந்துருக்கேன். பெண்கள் வந்து கணவன் அந்த ஒரு இடம் வரும்போது ஒரு வீக் பாயிண்ட் சார். அது அந்த அன்புக்கு ஏங்கும்போது அந்த அன்பு உண்மைன்னு நம்பிடுறோம். நான் அந்த அன்பு உண்மை இல்லைன்னு தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படி தெரியும் போது வலுக்கட்டாயமாக போய் வம்பு பண்ணி கலாட்டா பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. சில ஆர்டிஸ்ட் கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் லக்ஷ்மிகா, நான் என்ன மாதிரி இன்னும் பல பேர் வந்து வேண்டாம், அசிங்கம் வேண்டாம், முடிஞ்சு போச்சு. லக்ஷ்மி அப்பயே மனசு வச்சுருந்தா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஆளுங்கட்சி டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இடத்த வாங்கி ஒரு செகண்டில் பண்ணியிருக்க முடியும் சார். டிஎம்கே வரைக்கும் கூட தேவையில்லை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருந்தாலே போதும். அவங்க ஒன்றில் எங்கேருந்து இவருக்கு அந்த பணம் வந்தது, யார் அக்கௌண்ட்லேருந்து வந்தது, ஐடி எப்படி இவர் கொடுத்தாரு, போலீஸ் வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல. இவர் அக்கௌண்ட்டில் எங்கேருந்து இந்த 5 லட்ச ரூபா வந்ததுன்னு ஒன்று தெரியணும் இல்லையா கொடுக்கறதுக்கு. இல்லை கேஷாக கொடுத்து வாங்கினாரா, எத்தனை படம் அந்த நேரத்தில் அவர் ஆக்ட் பண்ணார். சரி, கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டா ஈஸியாக யாரால் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன்னு, நம்ம லாஸ்ட் டைம் கூட நான் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு சேனலுக்காக கொடுக்கும்போது நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவர் ஏதாவது தப்பாக பேசினார்னா நான் என்னை தயவுசெய்து கூப்பிடாதீங்க. இல்லைம்மா, உங்கள் சீரியலில் ஒர்க் பண்ணதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பழைய கதையெல்லாம் ஆரம்பித்தார். அப்புறம் பாதியில் எந்திரிச்சிட்டேன் அங்கேருந்து, நான் உட்கார தயாராக இல்லாமல். பட் அவங்க எப்படியோ கட் பண்ணி என் க்ளோஸ்அப்பை போட்டு அவர் அதெல்லாம் எடுத்து அது அழகாக பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு அது மனசு ரொம்ப உறுத்துச்சு. அப்புறம் லக்ஷ்மிகாட்ட கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன், அக்கா எனக்கு வருத்தம் பண்ணி, நீ போடி, நானே அதெல்லாம் மறந்து பல நாள் ஆச்சு, நான் வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு கன்சர்னே கிடையாது, யார் என்ன வேணாலும் குலைக்கிறேன்னா குலைச்சிக்கிட்டே போட்டோம், அதனால் என்ன சூரியன் இறங்கியா வரப்போகுது, அதனால் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு சுபாவம், ஒரு பெருந்தன்மை. பட் எனக்கு கில்ட்டியாக இருந்தது. என் கூட பழகினவங்க சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் உண்மை சொல்லலை சார். ஒன்று சொல்கிறேன், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு தகராறு, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அது ஒருத்தர்னால கிடையாது சார். 2 பேர் மேலேயும் ஏதோ பிரச்சனைகள் இருக்கணும். 2 பேருமே அதை வந்து பேசி தீர்த்துக்க ட்ரை பண்ணிக்கணும். பேசி தீர்க்க முடியலன்னா பிரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் நீ அப்படி, உன் குடும்பம் அப்படி, ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் பேசுறது என்னத்துக்கு? நீ அப்போவே பேச வேண்டியது தானே. லக்ஷ்மி ஆனால் என்னை விழுந்து காதலிச்சாங்கன்னு அதையும் சொல்கிறாரு. என்ன பாம்பேக்கு போனேன், என்னென்னமோ சொல்கிறாரு. பாம்பே சார், காதலிக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? காதலுங்கிறது ஒருத்தருக்கு வந்து மனசில் வந்து ஏன் வருது, எப்போ வருது, எதுக்கு வருதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன், பாம்பேயில் போகும்போது 60 வயசில் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 டிவோர்ஸீஸு
ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்தவங்க 2 பேரும் வேற வேற இடத்துல கல்யாணம் பண்ணவங்க 2 பேருமே இன்னைக்கு வந்து மீட் பண்ணி லவ் பண்ணி. ஸோ காதலுங்கிறது வேற, துணைவனுங்கிறது வேற, ஒரு துணை வேணும்னு நினைக்கிறது வேற. மொத்தத்தில் அவர் ஏமாத்திட்டாரு. அவங்களும் அதை அதோட மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வருது, அவங்க அதோட குவைட்டாக வாழ்ந்துட்டாங்க. ஸோ அதை இழுத்து வச்சு இப்போ அவங்களுடைய பேரை களங்கப்படுத்துறது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதோட அவங்கள மட்டும்தான் சரி, விட்டாரா? லட்சுமி ஏன் இவர் வெறுத்தாரு? என்னன்னா ஒரு பெரிய ஸ்டார் அவங்க. என்னவோ அவங்களுடைய போக்கு சரியில்லைங்கிறாப்புல ஜாடமாடையா ஒரு வார்த்தை சொல்றாரு. சான்ஸே இல்லை சார். அவங்க இவரதை பற்றி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு வந்து ஒருத்தன் என்கிட்ட வந்து என் கூட அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது வேற, அன்பாக இருக்கிறது வேற. நடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எப்படி சார் அந்த இடத்துல அவங்களால வாழ முடியும்? ஸோ அதுக்கு மேலே அவங்க எதுக்கு பிரிஞ்சாங்கலாம் நான் அதை போய் உள்ள டீப்பாக பேச விரும்பலை சார். ஏன்னா எனக்கு அது தெரியாது. பிரிஞ்சாங்க அவ்வளோதான் தெரியும். வேறு எது சொன்னாலும் அது வந்து நான் பொய் சொல்கிறதா இருக்கும். பிரிஞ்சாச்சு, அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அதை பற்றி நம்ம திருப்பி திருப்பி பேசுவாங்க? அந்த பொண்ணையும் நான் தான் வளர்த்தேங்கிறாரு. எனக்கு தெரியல சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. ஏன்னா ஐஷு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பு உள்ள ஆள் தான். பட் அம்மா நிறைய ஷூட்டிங்கில் இருந்ததுனால ருக்மிணிக்கா தான் நிறைய அந்த குழந்தையோட இருந்தாங்க. இவர் வந்து லக்ஷ்மி வந்து தன்னுடைய அம்மா மேலேயும் டிட்டாச்சு தான் இருப்பாங்க, பொண்ணு மேலேயும் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அப்படித்தான். அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்வாங்கன்னு அப்படிலாம் சொல்கிறாரு. அதை உள்ளே போய் பார்த்தவங்க யார் சார்? சொல்கிறவங்க யார் வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி நானே சொல்லலாம் சந்திரசேகர் சார் அப்படி இப்படின்னு. உண்மையிலே எனக்கு தெரியுமா, நாக்கில் வந்து நரம்பு கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம். அது வந்து கேமரா வந்து அவரை ரெக்கார்ட் பண்ணுதுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு இருந்தால் அந்த அம்மாவை அப்படி போட்டு இழுத்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நாளைக்கு அவர் என்னை பற்றி கூட பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னதுனால, உண்மையை உடச்சி விட்டதுனால. ஏன்னா கையை நீட்டி ஃபிலிம் சேம்பரில் பணம் வாங்கியிருக்கார். ஜூன் மாதம், போன மாதம் வந்து கையை நீட்டி 2 லட்ச ரூபா வாங்குறாரு. ஆனால் பேட்டியில் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஃபிலிம் சேம்பர் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. ரஜினி மட்டும் தான் கொடுத்தான்னு ஒத்துக்கிறாரு, வேற யாரும் சொல்லல. ஏன்னா அது ரஜினி சார் மறுபடியும் ஏதாவது ஒரு படம் கொடுக்க மாட்டாரா? ஒரு ஆக்டிங் கிடச்சிருமேன்னா அதை அப்படி சொல்கிறாரு. ஆனால் ஃபிலிம் சேம்பரில் வாங்கின 2 lakhs ஏன் அவர் சொல்லலை? நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டுட்ருக்காரு. அதே லேடி ஆர்டிஸ்ட்டாக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க? அவ்வளோ லேடி ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? பப்பி என் பேரை சொல்லாத, ஆனால் கேட்டான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நாங்கள் கொடுக்கல, நாங்களே ரிட்டையர்டு, நாங்கள் எதுக்காக கொடுக்கணும்? இவரை பற்றி எங்களுக்கு தெரியும், 1ஆம் நம்பர் ஃப்ராடு, இவருக்கு எதுக்கு நாங்கள் கொடுக்கணும்? சரி, அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர்? நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். அந்த ஜாசூசியை பத்திரிகையாளர்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்களை மாதிரி ஃபேமிலி பீப்புளை கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் கேட்குறேன். அவ்வளோ பணம், கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த 2 lakhs ஃபிலிம் சேம்பரில் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னார். இருக்கட்டுமா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அவர் நடுவில் இன்னொரு பிராமின் லேடியை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட நிறைய சுருட்டி அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறாரு. அதில் தான் ஒரு பையன். அந்த பையன் நீ ஜெர்மனியில் நல்லா சம்பாதிக்கிறான், திரும்பி கூட உன்னை பார்க்க தயாராக இல்லைன்னா நீ எவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சனால தான் உன்னை திரும்பி பார்க்க அவன் தயாராக இல்லை. சார் 2 விதமான குழந்தைகள் இருக்காங்க சார். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு ஃபாரின் போய் அப்பா அம்மா மறந்துடுறது, ஏன்னா கல்யாணம் ஆகிடும் அது. ஆனால் ஓரளவுக்கு நல்லபடியாக வளர்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க தாய் தகப்பனை மறக்கவே மறக்காது. எவ்வளோ குழந்தைகள் வந்து நாங்களும் வந்து ஒரு முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு தான் சார் இருக்கோம். அம்மா அப்பா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணம் அனுப்புகிறவங்க இருக்காங்க. வாரம் வாரம் வந்து அம்மா அப்பா பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அவ்வளோ சிரமத்துலேயே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்பாவோட சண்டேயில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பல விஷயங்கள் இருக்குது சார். அதனால் யாருமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முன்னுக்கு வரல, உன் பையன் வரலன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்குது. ஜெர்மனியில் ஒரு பையன் இருக்கானே, அவன் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான்னா அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது வந்து முக்கியமாக அதை நழுவி தாண்டி போயிடுவார். தாமரை எல்லாம் மேலே மாதிரி அப்படியே பட்டும் படாமல் போயிடுவார். இத்தனைக்கும் அந்த பையனுக்கு வந்து ஒரு வரனுக்காக ஒரு நடிகை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இவரை. இவர் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் என்ன, அதெல்லாம் அவனுக்கு இப்போ இல்லைம்மா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, அவன் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கான், இப்போ என்கிட்ட கான்டாக்டில் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லலை. அவனுக்கு வேண்டாமா இப்போ அப்படின்ட்டார். ஆக்சுவலாக பார்த்தா அந்த பையனுக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க யாரும் இவரை மீட் பண்ண, ஏன்னா இவர் கூட பழகின யாருமே இவரை வந்து மறுபடியும் மீட் பண்ண தயாராக இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். 2வது 3ஆவதாக கல்யாணம் பண்ண அந்த சாந்தி, அவங்க டான்ஸர் நினைக்கிறேன். அவங்க டான்ஸர், பரதநாட்டிய டான்ஸர். சரி, நீங்கள் இவ்வளோ வந்து மியூசிக் பற்றி உங்களுக்கு தெரியுது, அவங்க யாருன்னு நீங்கள் ஈஸியாக விசாரிச்சு அவங்கள இன்டர்வியூ எடுத்து போடுங்க, கண்டுபிடிக்கலாம். அவங்கள நீங்கள் இன்டர்வியூ எடுத்து போடுங்க. அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பயம் வந்துடுச்சுன்னா ஊரெல்லாம் இவர் கடன் வாங்கியிருக்காரு. சரி, ஆனால் கடன் வாங்கி ஒன்று இவர் படம் எடுத்தெல்லாம் லாஸ் ஆகிடல. இவர் எடுத்த படம்லாம் ரொம்ப ரொம்ப சுமாரான படம். பெஸ்ட்டு படம்னு இவரே தான் சொல்லிக்கணும். ஜெயலலிதா அவர்கள் பார்க்குறதுக்காக கேட்டாங்க, அந்த படத்தை வந்து கொடுன்னு சொன்னாங்க. ஜெயா டிவியில் வந்து வாங்குறதா இருந்தாங்க. பூங்குன்றம் வந்து அதுக்கு இல்லை, இப்போ இல்லை, கொஞ்சம் பணம் இல்லை ஜெயா டிவியில் ஏற்படணும்னு சொல்கிறேன்.
என்னைக்கு சார் ஜெயா டிவியில் பணம் இல்லாமல் இருந்தது? நம்ம அதை முதல்ல உங்களால் நம்ப முடியுதா? நம்ம கிராமம் கரெக்டு முதல்ல ஜெயா டிவியில் பணம் இல்லாமல் இருக்கா? இல்லை. அந்த காலகட்டத்தில் அம்மா வந்து சிஎம். இவர் சொல்கிற டைமில் அவங்க வந்து சிஎம். 1.25 கோடி ஒரு பெரிய கோடியில் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். நாங்கள்லாம் அப்போ எவ்வளோ சீரியல் பண்ணுறோம். அதாவது அந்த டைமில் சுகுமாரிக்கு அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிற அந்த டேட் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு, அந்த டைமில் இவங்க சிஎம்மாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது ஜெயா டிவிக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க இல்லை, இப்போ ஜெயா டிவி வந்து வேணுங்கிறத மட்டும் நடத்திக்கோ, வேண்டாத இப்போ கம்மி பண்ணிக்கோன்னு சொன்னால் அது வேறு விஷயம். அவங்க பீக்கில் இருக்காங்க சார். அப்போது எல்லா பெரிய படங்களும், எல்லா நல்ல படங்களும், எல்லா நல்ல ஆர்டிஸ்ட்டும் அதில் எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எல்லாருமே குஷ்புலேருந்து குட்டி பத்மினி வரைக்கும் எல்லாருமே அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவர் அப்பட்டமான ஒரு பொய். கான்வாய் அப்படியே ஸ்லோவாகுமா, இவரை பார்த்தா ஹாய் மோகனுங்குவாங்களா? எந்த கான்வாய் சார்? கான்வாய் பக்கத்தில் ரோட்டில் யாராவது நிற்க முடியுமா சார்? நம்மளுடைய சிஎம்காவது வந்து ரோட்டில் நிறைய பேர் சைடில் நிற்கிறாங்க. அம்மா போகும்போது சான்ஸே இல்லை சார். அவ்வளோ டைட் செக்யூரிட்டி, யாரையுமே நிற்க விட மாட்டாங்க. அப்படி நின்னா ரொம்ப தூரமாக இருக்கும். பக்கத்தில் போய் பேசக்கூடிய அளவுக்கு, காரில் வாக்கிங் நீங்கள் அப்படியே காரை தொட்டு போகக்கூடிய அளவுக்கு கண்ணாடி இறக்கி ஹாய்ன்னு சொல்கிற மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. கலைஞர் அவர்களுக்கு கூட கிடையாது. எல்லாமே சர்ரு சர்ன்னு போகிற கார் தான். இவர் முக்கியமான கட்டத்தில் அம்மா படுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. 1000 போலீஸ் இருந்துதான் வாசலில். இவரை மட்டும் உள்ளே விட்டாங்களாம். இல்லை, அது ஒன்று அம்மாவை வந்து அட்மிட் பண்ண அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லா டிவிக்காரங்களும் அங்கே தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அப்போல்லாம் மீடியா வந்துருச்சு நல்லா. இதுக்கு முன்னாடி மீடியா கிடையாது. நீங்கள் பழைய பேச்சு எடுத்திங்கன்னா தெர் வாஸ் நோ மீடியா, நிறைய விஷயம் தெரியாது. இப்போ மீடியா எல்லா இடத்துலையும் ஃபோனில் ஷூட் பண்ண வந்துடுச்சு விஷயம். ஃபோனில் ஷூட் பண்ணுற அளவுக்கு விஷயம் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் என்ன சார் கஷ்டம்? ஸோ அந்த 1000-1500 பேருக்கு நடுவில் மோகனை மட்டும் உள்ள விட்டு அம்மா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு கடிஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவங்க ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதுதான் அன்றைய நியூஸ் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிது. சரி, இந்த போயஸ் கார்டன் வீட்டை என்ன தான் பண்ணார் இவர்? ஒரு இல்லை சார், இவர் வந்து வீடு என்ன பண்ணுறாருன்னா விற்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அமிச்சார் சார். எனக்கும் அமிச்சார். என்ன மாதிரி அவருக்கு யார் யாருக்கு தெரியுமோ கொஞ்சம் வசதி உள்ள எல்லாருக்குமே அதை வந்து சர்க்குலேட் பண்ணார். எனக்கு கூட ஒரு ஆசை இருந்தது அந்த சைடில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தென் ஐ டிடன்ட் வாண்ட் இட். பசங்கள்லாம் ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் 2-3 பேருக்கு இதை ஃபார்வர்டும் பண்ணேன். ஆனால் இப்போ எல்லோரும் இந்த 90 days மெசேஜ் போட்டதுனால நிறைய மெசேஜஸ் இப்போ ஃபோனில் இருக்கிறதில்ல. அந்த வீட்டை ஒரு டாக்டர் வந்து வாங்குறாரு. ஓகேங்களா? அந்த நீங்கள் அந்த ஆனந்த்னு சொல்லிட்டு அட்வொகேட் இருக்கார். உங்கள் அட்வொகேட்டா? எங்களுக்கும் அவர் தான் அட்வொகேட்டு, பல பேருக்கு அவர் அட்வொகேட்டு. நீங்கள் பிஎஸ்பி பார்ட்டியோடைய ஹெட் பிரசிடென்ட் அவர். சரி. நீங்கள் அவரை வந்து இன்டர்வியூ கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். சரி. ஏன்னா அந்த டாக்டர் அவர்கிட்ட போய் தான் அவருக்கு வீடு கிடைக்கிது திரும்பி. ஸோ அந்த டாக்டர் வந்து இந்த வீட்டை வாங்குறாரு. அப்போ இந்த வீடு வந்து 2.5 கோடிக்கு ஐஓபிலையோ இல்லை ஏதோ ஒரு பேங்க்கில் கடனில் இருக்குது. கொடுத்துட்டு மீதி வந்து அவர் அதுக்கு 4 கோடியோ 3 கோடியோ எக்ஸாக்டாக தெரியல, 6 கோடிக்கு மேலே தான் அந்த வீடு, அந்த ஃப்ளாட். ஏன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு 3 bedroom ஃப்ளாட்டு போயஸ் கார்டனில் என்ன ரேட்டுக்கு போகும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஃப்ளாட்னா ஆவரேஜாக போட்டுக்கோங்களேன். செகண்ட் ஹேண்ட்னா கூட அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஆமாம். ஏன்னா போயஸ் ரோடும் போட் கிளப்பும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு இடம். நிச்சயமாக. ஸோ அதனால் 6 பிளாக்ல எவ்வளோ வாங்கினாரு தெரியாது, ஒயிட்டில் 6 வாங்கியிருக்கார். ஓகேங்களா? அப்போது வீடை வந்து வாங்கினதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க காலி பண்ணேன்னு கேட்டிருக்காரு. பாவம் அந்த டாக்டர் வந்து நம்பிட்டார். 1 மாதம் டைம் கொடுக்குறாரு. இவர் 2 வருஷம் வீட்டை காலி பண்ணல. அது மட்டும் இல்லாமல் காலி பண்ணும்போது இப்போ யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வேற ஒரு அதை குண்டாசுன்னு சொல்ல முடியாது, நான் பணபலமுள்ள ஒருத்தர்கிட்ட அவர் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறாரு. அதுக்கு பதிலாக அந்த வீடு ஆக்கியபேஷன் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ. வீடை விற்றதை சொல்லலை அந்த ஆள்கிட்ட. பணம் வாங்குறவங்க கிட்ட வீடை விற்ற விஷயத்த சொல்லலை. மீடியேட்டர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நீ உள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு காசை வாங்கிட்டு இவர் போயிடுறாரு. அப்புறமா இந்த டாக்டர் வந்து இந்த விஷயம், டாக்டர் போய் வீடு பார்க்க போகும்போது வீட்டில் வேறு யாரோ குடியிருக்கா. அவங்க டாக்டர் வந்து இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்ல அது ஒரு பெரிய கலைபராக அந்த டாக்டர் ஒரு லாயர்கிட்ட போகிறார். அப்போ லாயர் உள்ளே நுழைஞ்சு இதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது லாயர் வந்து அவங்க சைடில், ஏன்னா லாயரும் பவர்ஃபுல் லாயர், அவங்கக்கிட்ட பேசி உடனே நீங்கள் காலி பண்ணுறீங்களா இல்லையா, ஏன்னா இவர் பேரில் தான் இருக்குது, நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அந்த ஆளோட வச்சுக்கோங்க, நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவங்க காலி பண்ணுறாங்க. அப்படி காலி பண்ணவங்க கோவத்தில் இவரை போய் அடிக்கிறாங்க. மோகன் சார் போய் அடிக்கிறாங்க. அந்த அடித்ததோட ஒரு இன்டர்வியூ ஏதோ நிறைய டிவியில் கொடுத்துருப்பாரு, அது அப்போ அவரை போய் அடிக்கிறாங்க. அவங்க அப்படி உண்மையிலேயே வந்து உண்மையில தப்பு இல்லைன்னா டாக்டர் தானே அடிச்சிருக்கணும், எதுக்கு உன்னை அடிக்கணும்? யாரோ வந்து என்னை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன அடிச்சிடுறாங்கன்னு சொல்கிறியே, யாரோ எப்படி சார் ஒரு நடிகனை வந்து அப்படி ஈஸியாக கை வச்சு அடிச்சிட முடியும்? எவ்ரி திங் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நிறைய விஷயம் தெரியும்.
அந்த அம்மாவே வந்து அந்த அம்மா சாந்திமா வந்து அவ்வளோ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, எப்படி அவங்கள துன்புறுத்தி அவங்க இருந்த ஒரு வீடு, அதாவது எக்மோரில் அவ்வளோ பெரிய பெரிய வீட்டில் இருந்திருக்காங்க. லேட் மேரேஜ், அண்ணன் 2 பேர் அண்ணன் அவங்களுக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு சரி ரொம்ப டீசெண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருப்பார், அவருடைய லுக்கு, ஹைட்டு, பேசுறது எல்லாம் அன்பாக பேசும்போது யாராக இருந்தாலும் நம்புவாங்க. ஏன்னா நான் கூட அப்படி தான் நம்பினேன். யாராக இருந்தாலும் நம்புவாங்க. நம்பி சரி இந்த தங்கச்சி கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு பண்ணி வைக்கிறாங்க. லக்ஷ்மி நம்பிட்டாங்களே, அவங்க அந்த டைமில் சின்ன பொண்ணு சின்ன தானே பொண்ணு சார். தான். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் என்ன, நீங்கள் லக்ஷ்மி இன்னும் லக்ஷ்மிமா ரொம்ப சாமர்த்தியசாலி மாதிரி சொல்லாதீங்க. பெண்ணுன்னு வரும்பொழுது எந்த பெண்ணும் வந்து அதீத புத்திசாலி கிடையாது சார். காதல் வந்தால் எல்லா பொண்ணுமே சராசரியாக மற்ற பெண்கள் மாதிரி தான். தான் காதலிச்சவனுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. அதுதான் உண்மையான காதல். ஸோ அவங்களும் ஜென்யூனாக தான் லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை இவர் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்த உடனேயே அந்த வீட்டை விற்கிறதுக்கு அவ்வளோ துன்புறுத்தி, அப்புறம் 2 பிரதர்ஸும் வந்து வீட்டை விற்று அந்த அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டு போகிறாங்க. சரி நீ இன்னொரு ஃப்ளாட் வாங்கிக்கணும், அவங்க பங்கையும் சேர்த்து அந்த அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க. ஓ, இவர் வந்து ஆட்டையை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிற நோக்கம் தான் என்ன? என்ஜாய் லைஃப். இப்போ கடன்காரங்கெல்லாம் சும்மா விடுவானா? அதுக்கு தான் பயந்து போய் இப்போ இங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு பணம் இல்லாமல் இல்லை சார். பணம் இருக்குது. பணம் இருக்குது, எங்கே இருக்குங்கிறத நீங்கள் அதை வேறு மாதிரி ஆராயணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, எந்த இடத்துல வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. பண்ணியிருக்காரு சௌரியமாக கும்படி பூண்டி இதில் போய் இல்லை, எங்கேயாவது போய் கேரளாவில் கூட பணத்தை பத்திரமா வேற ஒரு அக்கௌண்ட் பேர் நேம் போட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பணம் இல்லாத ஒரு முட்டாள் கிடையாது அவர். இஸ் அ வெரி வெரி கிளவர் கேல்குலேட்டிங் பர்சன் அவர். அப்படி இல்லைன்னா இத்தனை 3 பேரை வந்து ஏமாற்றி அவர் வந்திருக்க முடியாது. எனிவே இன்னொரு பயங்கரமான வார்த்தையும் சொல்கிறாங்க, ஐ கேனாட் சே இன் மை மவுத் அண்ட் ஆல். அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. இவர் எல்லா பெண்களையுமே வழக்குள்ளே போடக்கூடிய ஒரு மெயில் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவங்கள குறை சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் அதை சொல்லுங்கள், 4 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டும். ஏன் அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லா இடத்துலையும் காசை வாங்கிட்டு எல்லாரையும் குறை சொன்னேன் எப்படி சார்? நீங்கள் போயஸோட விற்றுட்டு யாரும் உங்களை அடிச்சு பிடிக்கிட்டாங்க போயஸோடன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்லும்போது அது எல்லாரையுமே வைக்கிறாரு. ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து யாரையும் விட்டு வைக்கல அவர். நீங்கள் பாருங்களேன், நம்ம சிஎம் ஹெல்ப் பண்ணால் அவரையும் ஒரு வருஷம் கழிச்சு அவரையும் சொல்லுவார். இப்போ விஜய்கிட்ட நான் போகிறேன், அதை காத்துட்ருக்கேங்கிறப்பல பேசுகிறாரு. தெரியல, அவருக்கும் இலக்கண மனசு தான், பண்ணாலும் பண்ணலாம். பட் அதனால் சரியான கேண்டிடேட் கிடையாது. பார்ப்போம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் சார், யூனியன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறத வச்சு சொல்கிறேன். இன்றைக்கி யூனியனில் சிறப்பாக நல்ல பணம் கொடுக்கக்கூடிய பல யூனியன் இருக்குது. அதில் எப்படி ஃபிலிம் சேம்பரோ அதே மாதிரி தான் நம்முடைய சினிமோட்டோகிராஃபர் யூனியன். இளவரசி சார் கூட அங்கே 2 lakhs கொடுக்குறாரு. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய கேமராமேனுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா 1.5 லட்ச ரூபா முன்னாடி கொடுக்குறாங்க. இறந்ததுக்கப்புறமா 50,000 குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. எல்லாருமே நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க மெம்பருக்கு இறந்ததுக்கப்புறம் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய ஈமச்சடங்குக்கு அது சரி வீட்டில் உதவிட்டோம், அதை கூட அவங்க அந்த வீட்டிலேருந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் வாங்கிட்டு வாங்கலன்னு இவர் சொல்கிறத வந்து நான் ரொம்ப ரொம்ப வன்மையாக. சரி, கொட்டாரக்காரா இது சம்மந்தமாக ஒரு இது கொடுத்துருந்தா என்ன, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம். கல்யாண் சாரும் கொட்டாரக்கார சாரும் தான் அங்கே பொறுப்பில் இருக்காங்க சார். ஆமாம், ஓகேங்களா? ஸோ அவங்க இதை பற்றி பதில் பேசணுன்னா நீங்கள் யாராவது போய் கேட்டால் பேசுகிறாங்களான்னு தெரியும். அவங்களா வந்து ஒரு இதுக்கு ஒரு பதில் போட விரும்பலை. ஏன்னா எப்போவுமே இவர் அங்கே வந்து ஒரு நியூசன்ஸ் தான். அங்கே வந்தாருன்னா ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டு தான் போவார். மீட்டிங்க்கு வந்தாலோ ஒரு ஏஜிஎம்க்கு வந்தாலோ ஏதாவது ஒன்று தற்குறியாக ஒன்று பேசிட்டு எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசிட்டு அப்படி தான் போவார். நமக்கு அது அவங்களுக்கு யாருக்குமே ஒரு ஒரு மனசை வந்து புண்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கும். இன்னொன்று, எவ்வளோ கடனில் இருந்த அந்த பில்டிங்கை மீட்டு இன்றைக்கி 250 கோடி சொத்து ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பில்டிங் ஜாம்பவன் மாதிரி அங்கே நிற்கிது இல்லைங்களா, நம்ம சஃபேர் தேட்டருக்கு பக்கத்தில். ஸோ அதை பாராட்டாமல் இவ்வளோ செஞ்சவங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னது எனக்கு வருத்தமாக இருந்தது. இல்லைன்னா நான் வந்து பேசவே வந்திருக்க மாட்டேன். நான் பேசுனதே வந்து எப்படி ஃபிலிம் சேம்பரில் நீ வந்து பணம் வாங்கிட்டு வாங்கலைங்கிற. ஏன்னா நானும் அதில் வந்து கமிட்டியில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கேன். சரி. ஸோ எல்லாருடைய ஒப்புதல் வாங்கி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நிச்சயமாக அதுதான்.